கடக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நாளாகவே வாழ்க்கையில் நிறைய விதமான பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. முக்கியமாக பண விஷயத்தில் ரொம்ப அடிபட்டிருப்பீங்க. இந்த விஷயம்லாம், அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தீரும், என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும், ஆனி மாதமும் இன்னும் கொஞ்ச நாளில் பிறக்க போகுது, அந்த ஆனி மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, அசுப பலன்கள் என்ன, எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கடகராசிக்காரங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறல்களாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமே கடகமாக சொல்லப்படுது. 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரமும் சக்தியும் பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி. இந்த கடகராசியில் இருக்கவங்க ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே அங்கு உங்கள் அதிகாரமும் ஆளுமையும் நிலைத்து நிற்கும். உங்கள் அன்பான பேச்சாலும் நிர்வாகத்திறனாலும் அனைவரையும் உங்களின் பக்கம் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவீங்க. அந்தளவுக்கு பெரிய ஆற்றல் படைத்தவங்க தான் நீங்கள். உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களையும் வலுவிளக்க செய்வீங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் அப்படிங்கிறதுனால ஒருவருடைய மனதில் சந்திரன் தான் நிர்ணயிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. நீங்கள் வெகு விரைவில் மற்றவர் மனதில் இடம் பிடிச்சிருவீங்க. நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க. உங்கள் 4வது வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க. 6வது இடமான நோய் கடன் எதிரி ஸ்தானத்திற்கு உரியவர் குரு அப்படிங்கிறதுனால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் யோகத்தையும் கொடுக்கும். அசையா சொத்துக்களை பொறுத்த வரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் தான் இருப்பது நல்லது. உங்கள் பெயரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் 7வது இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யகரமாக இருக்கும். உங்களுடைய 8வது இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு சனியே அதிபதி இருப்பதால் தீர்க்க ஆயுள் உண்டு. 10வது இடத்திற்குரிய ஜீவன ஸ்தானத்திற்கு அதிபதியாக மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வராரு. உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறாரு. மேலும் பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க ரொம்ப விரும்புவீங்க. காவல்துறை, இராணுவம், கப்பல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீங்க. 11வது இடமான மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் வருவதால் உங்களால் மூத்த சகோதரர் மற்றும் சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவங்களால உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. சந்திரனின் ஆதிக்கத்தால் கடகராசி வருது. பொதுவாகவே சந்திரன் ஆளுமையில் உள்ளவர்கள் அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். அந்த வகையில் நீங்கள் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம். மேலும் இந்த தலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை டு திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்னும் ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றது லலிதா சாகஸ்ரம். இந்த தளத்தில் அம்பாளுக்கு லலிதா சாகஸ்ர நாமம் சொல்லியே அர்ச்சனை ஆராதனைகள் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன் தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த பதிவு கடகராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா
நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசியில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது, அதாவது எந்தெந்த கடவுள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் குரு இருக்கார், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கார், பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார், லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், அயன சைன போகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யோசிக்கும் திறமையுடைய கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுமையை படைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். எதிர்ப்புகள் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைய போகுது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். பல வகையான யோகங்கள் வரப்போகுது. உடல் நோய் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகுது. ஆனால் பிறரோடு பழகும்போது மட்டும் ரொம்ப நிதானமாக இருக்கணும். குறிப்பிட்டு இந்த காலகட்டம் புது நபர்கள்கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடர்பான காரியங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் வெற்றி உங்களுக்கு தான். பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் பிடிக்கும். வியாபார தொடர்பான பிரச்சனைகளில் சாதாரண நிலையே உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் தீமைகள் பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறன்பட செய்வீங்க. போட்டிகள் எல்லாம் மறைய போகுது. திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மறைய போகுது. உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளில் நீங்க போகுது. பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவி கொடுப்பாங்க. வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனை தீரப்போகுது. பண வரவு அதிகரிக்கும். மேலும் இவ்வளோ நாள் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக அதெல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் இடத்திலிருந்து மனதிற்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும். தொகுதி மக்களை சந்திப்பீங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபகரமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். புதிய ஆர்டர்களில் கையெழுத்து போடுவீங்க. பெரிய அளவிலான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் சாதகமான நிலை உண்டாக போகுது. திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க. மேலும் புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தங்கள் மூலமாக உதவிகள் நிறையவே கிடைக்க போகுது. நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்களின் உதவியால் தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. மேல் இடத்தின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். ஆனாலுமே அதன் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவர்களால் சிறு சிறு குறுக்கீடுகள் வருங்க. மேலும் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும். உங்களின் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவு கொடுப்பாங்க. மன நிம்மதியும் நிறைய கிடைக்கும். மேலும் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்மதமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது, கருத்து சொல்வதையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. செலவுகளை திட்டம் போட்டு செய்யுங்க. புதிய காரியங்களை செய்து துவங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் காலங்கள் பார்த்து செய்வது நல்லது. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான சிறப்பான பரிகாரங்கள்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை நாட்களில் சோமவார விரதம் கடைபிடிப்பது கஷ்டங்களை போக்கும். மேலும் சிவபெருமான வழிபடுவது நன்மையை கொடுக்கும். பிரதோஷ நாட்களில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு தயிர் சாதம் கண்டிப்பாக இதாக கொடுங்க. அதாவது அன்னதானமாக கொடுத்தீங்கன்னா நிறைய விதமான சிறப்பான நற்பலன்களை உங்களால் பெற முடியும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 7, 8, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 1, 27 மற்றும் 28. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.